ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி எலுமிச்சம்பழ ஊறுகாங்க. நான் இப்போது இந்த எலுமிச்சம்பழ ஊறுகாய் எப்படி பண்ண போகிறேன்னா, எலுமிச்சம்பழத்தை அறுத்து வேக வச்சு ஊறுகாய் போட போகிறேங்க. இந்த மெத்தடில் எப்படி ஊறுகாய் போடுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது நான் ஒரு 10 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் தாங்க. இதை ஒரு எலுமிச்சம்பழத்தை 8 பீஸாக கட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வர்ணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எலுமிச்சம்பழத்தை அறுத்து ஊற வச்சு கூட ஊறுகாய் பண்ணலாங்க. இப்போ இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தட்லையும் ஊறுகாய் பண்ணலாம். இந்த மெத்தடில் நம்ம ஊறுகாய் பண்ணுறப்ப 2வது நாளே எடுத்து சாப்பிட்லாங்க. இந்த மெத்தடில் ஊறுகாய் பண்ணாலும் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா லெமனையும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது நான் கட் பண்ணி வச்ச எலுமிச்சம்பழத்தை ஒரு மண் சட்டியில் சேர்த்து வேக வைக்க போகிறேங்க. இப்போது மண் சட்டி இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, நீங்கள் ஏதாவது ஒரு கடாயில் கூட செய்யலாம். இப்போது இந்த ஊறுகாய்க்கு 3/4 டம்ளர் வத்தல் பொடி, 3/4 டம்ளர் கல்லுப்பு, 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த டம்ளரோட அளவு 125 ml தண்ணி பிடிக்குங்க. நம்ம கட் பண்ணி வச்ச எலுமிச்சம்பழத்தை மண் சட்டியில் சேர்த்துக்கலாம். இப்போது எலுமிச்சம்பழத்தை சேர்த்துட்டு இப்போது அடுத்து 3/4 டம்ளர் கல்லுப்பு, 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை வேக வச்சுக்கலாங்க. இப்போது இந்த கல்லுப்பை தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு கொதி வந்ததும் நுர கட்டி வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மெத்தடில் ஊறுகாய் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. பிகினர்ஸே ட்ரை பண்ணலாங்க. இது ரொம்ப சூப்பராக வரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது ஒரு கொதி வரட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெந்தயம் 1 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதுங்க. அதுக்கு மேலே போட்டோன்னா கசக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இது நல்லா வறுத்துட்டு நம்ம உரலில் இடித்து பவுடர் பண்ணிக்கலாங்க. ஏன்னா கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம மிக்சியில் பவுடர் பண்ண முடியாது. நான் இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், லைட்டாக நுரகட்டி வருது. இப்போ பாருங்கள், கொதிச்சிருச்சு. ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த 3/4 டம்ளர் வத்தல் பொடியை இதில் சேர்த்துக்கலாங்க. இடித்து வச்ச வெந்தய பவுடரையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வத்தல் பொடிக்கு பதிலாக ஊறுகாய் பொடி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த ஊறுகாய்க்கு தாளிச்சிடலாங்க. நான் இப்போது இதில் 60 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் சூடாகட்டும். இப்போது எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒன்று கவனமாக வச்சுக்கணுங்க. என்னென்னா, நம்ம இந்த தாளிக்கிற வடைச்சட்டியில் தண்ணியே இருக்கக்கூடாதுங்க சுத்தமாக. அடுத்து 2 வரமிளகாவை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காய பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதெல்லாம் எடுத்து நம்ம அந்த ஊறுகாயில் ஊற்றிடலாங்க. அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த ஊறுகாய் பண்ணுறது. இப்போது இந்த ஊறுகாய் ஒரு நாள் ஃபுல்லாக இப்படி இதே மண் சட்டிலேயே இருக்கட்டும். நல்லா ஆறின பிறகு நம்ம ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாங்க. 1 வருஷம் ஆனாலும் கெடாதுங்க. இந்த ஊறுகாவை பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம வேக வச்சு ஊறுகாய் பண்ணுறதுனால நம்ம உடனே எடுத்து யூஸ் பண்ணலாங்க. இந்த எலுமிச்சம்பழம் ஊற 2-3 நாள் ஆச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான சுவையான எலுமிச்சம்பழ ஊறுகாய் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வர்ணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.